இந்தியா அமெரிக்காவோட ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். இன்னைக்கு இந்தியாவுடைய வாய்ஸுக்கு உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட வேலையில் நீங்கள் கொண்டுக்கணும் அப்படின்ற போது உங்களுக்கு இங்கிலீஷோட ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்சி அப்படின்றது நிச்சயமாக தேவை. அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை எப்படி ஈஸியாக ஏஐ மூலியமாக கற்றுக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ரைசல் மந்த் கமிங், praying for good hike giving to me. Appraisal month is coming and I am praying for a good hike. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். சூப்பர் நோவா உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நடக்கிற டைம்லாக எக்கச்சக்கமான பயிற்சி கொடுத்து அதை கம்மி பண்றாங்க. இது உங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டியா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் காலா இருக்கட்டும், இல்ல இன்டர்வியூயா இருக்கட்டும், இல்ல கிளைண்ட் காலா இருக்கட்டும், இந்த மாதிரி சினாரியோ பேஸ்டான பயிற்சிகளை உங்களுக்கு நீங்க எடுத்து எத்தனை முறை வேணாலும் மீண்டும் மீண்டும் பண்ணலாம். ஸோ அந்தந்த இடங்கள்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கூடவே உங்களை மானிட்டர் பண்றதுக்கும் உங்களை கன்சிஸ்டண்டா டெவலப் பண்றதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. சாட் ஜிபிடிலோ ஜெமினிலோ கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. இன்னொரு உண்மை என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனா கூட ஒரு 20 பேர் முன்னாடி நம்ம தப்பா இங்கிலீஷ் பேசிடுவோம் அப்படின்ற தயக்கமும் பயமும் இருக்கும். நிறைய பேர் வாயவே திறக்க மாட்டாங்க. ஆனா இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பிரைவேட்டா உங்க சௌரியத்துக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்க பேசி பயிற்சி பண்ணலாம். யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க பிராக்டிக்கலா பேசி இங்கிலீஷ் கத்துக்கிட்டு உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா வாட்ஸ்அப் வீடியோஸ், பிடிஎஃப் ஃபைலு, யூடியூப், சாட் ஜிபிடி போன்ற இடங்கள்ல நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட நம்ம சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா உறவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியா அமெரிக்காவுடைய இந்த ரிலேஷன் ஃபர்தராக எங்கே போகும், இது எதை நோக்கி போகும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம சுருக்கமாக வைக்கலாம். 1947 இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம அடாப்ட் பண்ண பொலிட்டிக்கல் மாடல் அப்படின்றது ஒரு லெஃப்ட் ஓரியன்ட் சோஷியல் மாடலை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். இதுக்கு நேர் எதிராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கேபிட்டலிசமை பேஸ் பண்ணுது. அப்போ உலகம் 2 பிளாக்காக பிரியுது. ஒன்று அமெரிக்கா கேபிட்டலிசம், இன்னொன்று சோவியத் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக்னு சொல்லக்கூடியது கம்யூனிசம். ஸோ கம்யூனிசத்தோட ரைஸு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் பல இடங்களில் மிகப்பெரிய லெவலில் இருந்தாங்க. இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான தேசிய கட்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு கழுது தெரிஞ்சு கட்டரம்பாய் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் காணாமல் போயிருச்சு, அது வேற விஷயம். ஒரு காலத்தில் இவங்களும் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அப்போது அமெரிக்காவுடைய பார்வை என்ன அப்படின்னா, நீ ஒன்று என் கூட இருக்கணும், இல்லைனா நீ எனக்கு எதிரி அப்படின்றது தான். அன்றைய பிரதமர் நேரு அவர்களுடைய கொள்கை என்ன இருந்துச்சுன்னா, 2 பிளாக்லையும் சேம் இருக்கக்கூடாது, சோவியத் பிளாக்லையும் இருக்கக்கூடாது, அமெரிக்கா பிளாக்லையும் இருக்கக்கூடாது. அணிசாரா நாடுகள், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றத முன்னெடுத்து போனார். அதை அன்னைக்கு இருந்த சோவியத்தும் பெரிய அளவுக்கு ரசிக்கலை, அமெரிக்கா அதை வெறுக்க ஆரம்பித்தாங்க. சைனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டில் உருவான மாசேதுங் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, மாவோ ஸ்ட்ராங்காக இருந்தாக்கூடிய ஒரு டைம் அது, அவங்களுமே அதை எதிர்த்தாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுமே அதை எதிர்த்தாங்க. அதோட விலையை நம்ம 1962 கொடுத்தோம். இந்திய சீன யுத்தம் இந்தியா ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சுது. ஏன்னா நீங்கள் அணி சாராமல் இருந்தால் உங்களை யாரும் தாக்கிட மாட்டாங்க, நம்ம பாட்டு நம்ம பொழப்பை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற அந்த கருத்து மிகப்பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆச்சு. இராணுவமே தேவையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அன்றைய பிரதமர் மற்றும் அவருடைய சுற்றி இருந்த அமைச்சர்கள், குறிப்பாக மேனன் போன்றவர்கள், டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருந்தவங்க, அந்த லெசனை ரொம்ப ஒரு கடுமையான விலை கொடுத்து நம்ம சந்தித்தோம். பிறகு அரசியல் மாற்றம் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ இந்தியா 62க்கு பிறகு, அதாவது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமரான பிறகு, பாகிஸ்தான் இதை பயன்படுத்தி அமெரிக்காவுடைய பிளாக்ல ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய பிளாக்ன்றது 3 இருந்துச்சு: நாட்டோ, சியட்டோ, சென்டோ. சோவியத் பிளாக் அப்படின்றது வார்சா பேக்ட் அப்படின்றது இருந்துச்சு. ரொம்ப சமயோசிதமாக யோசித்து இவங்க அமெரிக்காவுடைய பிளாக்ல சேர்றாங்க. சேர்ந்த உடனே அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் ஆயுதங்கள், பட்டான் டேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய போர் விமானங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு கிடைக்கிது பாகிஸ்தானுக்கு. இந்தியா கிட்ட அப்போ அந்த இராணுவம் அப்படின்றது ஒரு கால்நடை இராணுவமாக தான் இருந்துச்சு. நம்ம இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். பெரிய அளவுக்கு போர் விமானங்கள்லாம் நம்மகிட்ட இல்லை. இதை பயன்படுத்தி 65 இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்திடலாம்னு நினச்ச ஒரு சண்டையை போட்டாங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு முழங்கியான்ற சாஸ்திரி அவர்கள் ஒரு சம்மட்டி அடியை கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. அதன் பிறகு வந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இது ரொம்ப அபாயகரமான நிலைமைக்கு போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில்
ஒரு சார்பை நம்ம எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் முதல் முறையாக ரஷ்யாவுடைய டேங்கிகள் T-56 இருக்கட்டும், ரஷ்யாவுடைய போர் விமானமான MiG-21 இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவுக்கு வந்துச்சு. நீர்மூழ்கி கப்பல்கள் ஆரம்பித்து எல்லாத்தையுமே அன்னைக்கு தேதிக்கு ஒரு லேட்டஸ்ட் ராணுவ தளவாடங்களை சோவியத் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு உதவுனாங்க. அதோடைய வெற்றியை வந்து நம்ம 1971 சுவைச்சோம். அந்த 71 அவங்க தோத்ததுக்கு, பாகிஸ்தான் இரண்டாக உடைஞ்சதுக்கு அமெரிக்காவுடைய கடுங்கோமம் எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, சிஏயோட பின்புலத்தில் நடத்தப்பட்ட ஒரு அசாசினேஷன். அந்த புது நாட்டோடைய தந்தையாக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் அவரோட குடும்பமும் எப்படி கொல்லப்பட்டது அப்படின்றது தெரியும். அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் இன்னைக்கும் கனடா போன்ற நாடுகள், அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகள் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்கன்றதும் எழுதப்பட்ட வரலாறு. பிறகு அந்த பனிப்போர் முடியக்கூடிய காலம் வரைக்கும் இந்தியா 2 முக்கியமான அசாசினேஷன்ஸை நம்ம சந்தித்தோம். ஒன்று, இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது. பிறகு திரு ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது. ரெண்டுத்துலேயுமே இந்த சர்வதேச அமைப்புகள், உளவு அமைப்புகளுடைய லிங்க் இருந்ததா அந்த காலகட்டங்களே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. 90களில் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் நலிவடைஞ்சு முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய சர்வதேச நிதி நிறுவனத்துக்கிட்ட இந்தியா கடன் வாங்குறாங்க. பாலிட்டிக்ஸ் அப்படின்றது, நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. ஒரு கூட்டணி ஆட்சி எத்தனை நாள் தாங்கும் அப்படின்ற அளவுக்கு ஐக்கிய குஜரால், தேவகவுடா அவர்கள் இதெல்லாம் ஒரு வருடம் கூட தாங்காமல் பிறகு நரசிம்மார் அவர்கள் உள்ளே வராரு. ஒரு அமெரிக்கன் டில்ட் பாலிசி அவர் எடுக்கிறாரு. அப்போ தான் உலகமயமாக்கல், இந்தியா தன்னுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு ஐடி புரட்சியை நம்ம சந்திக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. கண்டிப்பாக நரசிம்மராவ் அவர்கள் அன்றைக்கி எடுத்த ஒரு முடிவு, ப்ரொடெக்ஷனிஸ்டாகவும் அவர் ஒரு ரிஃபார்மிஸ்டாகவும் இருந்தார். கூடவே மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார். இவங்க எடுத்த முடிவு இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதையை, இந்த சோஷியல் ஒரு மாடல் ஆஃப் எக்கனாமியிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துச்சு. இல்லைன்னா இந்த நாடு எந்த ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம போயிருக்கோம். ஏன்னா அந்த சோஷியலிசம் மாடலில் நமக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன, அமெரிக்காவுக்கு நேர் எதிராக நம்ம இருந்தது என்னென்னா, செல்வந்தர்கள் கெட்டவர்கள், தொழில் முதலாளிகள் கெட்டவர்கள், தொழில் வளர்ச்சி பெற்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னா அது கெட்டது, எல்லாமே அரசு சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்றத அந்த காலகட்டங்களோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களது, கமலஹாசன் போன்றவர்களுடைய அந்த வறுமை நிறம் சிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்லாம் அதை ஒட்டி தான் இருக்கும். அந்த காலகட்டங்களில் பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் அது. பிறகு அடுத்தது மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கம் வருது. இது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். நரசிம்மராவ் அவர்கள் விட்டு போனதை வாஜ்பாய் அவர்கள் முன்னெடுத்துட்டு போகிறாரு. பட் நம்மளுடைய மிக முக்கியமான காலத்தின் கட்டாயமாக ஒரு அணுகுண்டு சோதனை நம்ம செய்கிறோம். கார்கில் போரும் வருது. பில் கிளின்டன் வாஜ்பாய் அவர்களுடைய உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்றதை பார்த்தோம். அதன் பிறகு வந்த மன்மோகன் சிங் அவர்கள் அந்த 10 வருடம் அமெரிக்கா சார்பாக எடுத்துகிட்டு போகக்கூடியதும், ரஷ்யா ஆயுதங்களை தாண்டி இந்தியா வேறு நாட்டு சில ஆயுதங்களையும் வாங்கக்கூடிய சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்களா, அதில் ஒன்று தான் 2007 போடப்பட்ட அந்த ரஃபேலுக்கு உண்டான அந்த ஒப்பந்தம் எல்லாமே. ஸோ பிறகு 2014 மீண்டும் ஒரு ஸ்திரமான வலிமையான ஆட்சி அப்படின்றது வருது. 14 to ஆல்மோஸ்ட் இப்போ 26 வரைக்கும் அந்த ஒரு மோடி எரா, அவர்களுடைய எராவை நம்ம பார்க்குறோம். இந்திய அமெரிக்க உறவு அப்படின்றது பராக் ஒபாமா மோடி அவர்கள், பிறகு ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்கள், பைடன் மோடி அவர்கள், இப்போ மீண்டும் ட்ரம்ப் மோடி அவர்கள். இது ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக அமெரிக்காவே பார்ட்னர்ஷிப் ஆஃப் த செஞ்சுரி, இந்த நூற்றாண்டோடைய மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய அமெரிக்க உறவு வலுப்பட்டுருச்சு. ஆகஸ்ட் 2025 வரைக்கும், ஆகஸ்ட் 2025 இப்போ இருக்கக்கூடிய பிப்ரவரி 2026 வரைக்கும் இது அப்படியே நோஸ் டே வாய் கீழே போய் இந்தியா வந்து அமெரிக்கர்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக ட்ரம்ப்புக்கு கடுமையான ஒரு வெறுப்பை இந்தியர்கள் மத்தியில் கொண்டு வந்து ஒரு மோசமான பாலிடிக்ஸ் நடந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு உண்டான ரிக்கவரி ஃபேஸ் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. செர்கோ இகோர் அதில் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். ட்ரம்ப் இப்போது வந்து அந்த ரேண்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு ரொம்ப எதிராக போகாமல் பேலன்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும், இந்திய அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்தை கிட்டத்தட்ட உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பார்க்குறோம். இந்தியாவும் அமெரிக்கா கிட்ட மிக முக்கியமான பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குறதுக்கான ஆர்டரை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ 4 முக்கியமான பாயிண்ட் தான். அமெரிக்காவுக்கு இந்தியா ஏன் தேவை, இந்தியாவுக்கு அமெரிக்கா ஏன் தேவை, இந்தியாவுக்கு அமெரிக்கா ஏன் தேவை அப்படின்றதுல ஃபஸ்ட்டு நிற்கிறது நம்மளுடைய சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இது இந்தியா அமெரிக்காவை சார்ந்து மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. ஒரு சின்ன ஷேக் வந்தால் கூட இந்த இடத்துல இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஏஐ இதை ஒழுக்கிட்டு இருக்கு. 2வது, சில கிரிட்டிக்கல் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் முழுவதும் நம்ம ரஷ்யாவை நம்பி இருக்க முடியாது. அமெரிக்காவுடைய அந்த டெக்னாலஜி, பொசைடான் 8 வகை விமானங்களாக இருக்கட்டும்,
இல்லை அவங்களுடைய சில முக்கியமான இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு தேவை. மூணாவது, சைனாவை எதிர்க்கணும் அப்படின்ற போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பொது எதிரியாக இருக்கக்கூடிய சைனாவை எதிர்க்கிறதுக்கு அந்த இராணுவ கட்டமைப்புன்றது தேவை. அதுக்கான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. குவாட் அப்படின்றத அமெரிக்கா முன்னெடுக்காட்டியும் இந்தியா முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. நாலாவது, நம்மளுடைய லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து வசிச்சுட்டு இருக்காங்க, பவரில் இருக்காங்க. அவங்களுடைய நலனை பாதுகாக்கிறது மிக முக்கியமானது. அஞ்சாவது, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக உறவு, இந்தியா அமெரிக்காவுடைய முதலீடுகள் இந்தியாவில், அதே மாதிரி இந்தியாவுடைய முதலீடுகள் அமெரிக்காவில் அப்படின்றது இரு நாட்டுக்கும் இன்றியமையாதது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இண்டோ பசிபிக் ரீஜனில் இந்தியாவை மையப்படுத்தி நீங்கள் உங்கள் பாலிசியை முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் நாடுகளோட, இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளோட நேரடி உறவில் வேணாம், இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான். அமெரிக்காவுக்கு இந்தியா ஏன் தேவை அப்படின்னா, இந்தியர்கள் இல்லாமல் அமெரிக்காவால் இயங்க முடியாது. அந்த மேகா இவங்க என்னதான் ட்ராமா பண்ணாலும் அந்த நாட்டோடைய டேலண்ட் பூல், அந்த நாட்டோடைய டாப் 100 நிறுவனங்களில் கோலோச்சி நிற்கிறது அப்படின்றது இந்தியா தான். இந்தியா டேலண்ட் பூல் மட்டும் கிடையாது, இந்தியர்கள் மிகப்பெரிய லெவலில் டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு பாப்புலேஷன். அதே மாதிரி அமெரிக்கா அரசியலில் மிக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டயஸ்போரா அப்படின்னா இந்தியாவோட டயஸ்போரா, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியாவை அவங்க வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை கிடையாது. மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலேயே. ஸோ இந்தியாவை வீழ்த்துறது அவங்களுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டங்கன்ற வச்சிரும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூடோ டெமோக்ரஸி தான். 2 கட்சிகள் தான் மாறி மாறி வருவாங்க. அதை தாண்டி அங்கே பெரிய அளவுக்கான 3வது கட்சி அரசியலில் வர முடியாதுன்னு இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகமான நாடு தான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய அந்த இந்தியாவை எந்த இடத்துலையும் வீழாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியா அமெரிக்காவுக்கு இருக்குது. அதே மாதிரி பொது எதிரியான சைனாவை வீழ்த்தணும் அப்படின்னா இந்தியா இல்லாமல் வீழ்த்த முடியாது அப்படின்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். 4வது, அவங்களுடைய சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. சைனாவிலேருந்து மேனுஃபேக்சரிங்கில் அவங்க டீகப்ளிங் ஆகணும் அப்படின்னா வேறு இடத்துல போய் கப்பல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அது இந்தியா தான். ஏன்னா இந்தியா வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, உலகத்திலே மிக வேகமாக இருக்கக்கூடிய ரோட் நெட்வொர்க், ரயில் நெட்வொர்க், மின்சாரம், சோலார், ஸ்திரமான அரசாங்கம், டேலண்ட் பூல் அவைலபிள். அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் பிரின்சிபல்ஸை நம்ம வந்து பேசினா கூட இந்த கேபிட்டலிசமை நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2.5 வருட காலம் ட்ரம்ப்போட அதிரடிகள் தொடரும். இந்தியா அமெரிக்கா ஒரு சில டைம் மேலே ஏறுற மாதிரி தெரியும், சில டைம் கீழே இறங்கின மாதிரி தெரியும். ஆனால் இது எல்லாமே சைனாவை மையப்படுத்தி அமெரிக்காவை சைனாவை வீழ்த்துறதுக்கு இந்தியா தேவை அப்படின்றத மையப்புள்ளியில் தான் நகரும். இதுக்கு நடுவில் தலைப்புச் செய்திகளாக ட்ரம்ப்பிசம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும். செய்திகள் அன்றாடம் பார்க்கலாம். பட் அதெல்லாம் கலைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப தெளிவான ஒரு பாதை தெரியுது. அப்போ பங்களாதேஷில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே, பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே, இந்தியாவை சைனா மாதிரி லெவலுக்கு வளர விடக்கூடாது அப்படின்றதுலேயும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு வீக் எக்கனாமி, அதாவது ஒரு 2 to 3% வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக, ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு கூட்டாட்சி இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய விருப்பம். அந்த லெவலில் இந்தியாவை எந்த அளவுக்கு நெருட முடியுமோ நம்ம அண்டை நாடுகளை வச்சு அவங்க சில பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஈரான பிரச்சனை சால்வ் ஆன பிறகு, ஈரானை ஒரு வேளை அமெரிக்கா வீழ்த்திட்டாங்கன்னா பாகிஸ்தானோட தேவை அமெரிக்காவுக்குமே இருக்காது. அதுதான் இந்தியாவோட வந்து பிஓகேவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணம். இன்னொரு டீட்டெயில் அனாலிசிஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.